Camera action. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஸ்மார்ட் வாட்ச் அன்பாக்ஸ் பண்ண போறோம். 3000 rupees நம்ம வாங்கியிருக்கோம். 1.9.1 என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. 1.91 ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் ஃபீச்சர்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஃபீச்சர்ஸ்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா என்ன ஏதுன்னு பார்க்க போகிறோம். ஹலோ, இப்போ அன்பாக்ஸ் பண்ணலாம். இது என்னடா அன்பாக்ஸ் கஷ்டமாக இருக்குது. வந்துருச்சு. இங்கேயும் பிராண்டிங் கொடுத்துருக்காங்க, இங்கேயும் பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்க, எல்லோ கலரில். இது எதோ எழுதியிருக்காங்க, பார்ப்போம். நான் வந்து போடு. ஓப்பன் ஆக மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டப்படுத்துது. வாட்ச் கொடுத்துருக்காங்க, 2 ஸ்ட்ராப் கொடுத்துருக்கு, 3 ஸ்ட்ராப் கொடுத்துருக்காங்க. பிளாக்கு, இது என்ன கலர்னே தெரியல, இது கிரே. மேலே பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க, டேப் கொடுத்துருக்காங்க. அது லெதருங்க ப்ரோ. லெதர் ஏதோ ஒன்றுங்க வச்சுட்டாச்சு. இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இதெல்லாம் ஏதோ ஒரு எல்லோ கலரில் ஒரு மாதிரி இருக்குது. தங்க நீங்கள் எப்படி கொடுப்பீங்க? இல்லைங்க, மேலே பிளாஸ்டிக்கில் கவராக இருக்குது. பொறுமை தம்பி, பொறுமை பொறுமை. நாங்கள் வந்து இந்த பாருங்க, இந்த பிளாஸ்டிக். ஓ மை காட், பரவாயில்ல, எடுத்துக்கலாம். இங்கே வந்து 3 லாக்ஸ் பொறுக்க விட்டீங்கல்ல. பாருங்க, வாட்ச் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ராப்பு நல்லா இருக்குது. இது மெட்டலில் கொடுத்துருக்காங்க. லெட்ஸ் அன்பாக்ஸ் திஸ். ப்ரோ பிக்க முடியல ப்ரோ, தலை கீழே பிக்கணும் போல. A few moments later. அங்கே பேசுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிக்க முடியலைங்க. இருங்க ஒரு நிமிஷம், நான் பிஸ்ட்டு வரேன். One eternity later. இப்படிலாம் ஃபைனலி we found it. அதாவது என்விரான்மெண்ட்டுக்கு பிளாஸ்டிக் ரொம்ப கெடுதலாக இருக்கிறதுனால இங்கே பாருங்க, இப்போ பாருங்க, இதான் ரொம்ப முக்கியமானது. அழகாக பிக்கணும். நெக்ஸ்ட்டு வாட்ச ஓரமாக வைப்போம். இருங்க, ஸ்ட்ராப்பு. அது என்ன ஸ்டாப்புங்க? இது ஏதோ ஒரு ஸ்ட்ராப்பு, சிலிக்கான் ஸ்ட்ராப் ப்ரோ. இது லெதர் ஸ்ட்ராப் ப்ரோ. டு யூ நோ இந்த லா? ஓகே ஓகே. வாரண்டி பற்றி ஏதாச்சும் சொல்லியிருக்காங்களா? சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இது நார்மல் சார்ஜர். என்ன சார்ஜர் ப்ரோ? மேக்னெட்டிக் சார்ஜர், வயர்லெஸ். ஓகே, வாரண்டி பற்றி கொடுத்துருக்காங்க. ஸ்கேன் தி QR கோட் அண்ட் கெட் 200 rupees. இதெல்லாம் வந்துதான் நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. 6 months தான் வாரண்டி இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 1 yearனாச்சும் கொடுத்துருக்கலாம். பிகாஸ் 2000 rupeesக்கே கொடுக்குறாங்க நிறைய. ஓகே, இவ்வளோ பெருசாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நான் படிக்கவே மாட்டேன். சீட்டோட பேர் நம்ம ஐகானிக்கா என்ன சொல்லுவோம்? எலி மருந்து. எலி மருந்து சீட். சரி, பாக்ஸ் பின்னாடி ஏதாச்சும் கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க. இது வந்து ப்ளூடூத் காலிங் ஃபீச்சர்ஸ் பண்ணலாம். அது எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு நான் யூஸ் பண்ணிட்டு சொல்கிறேன். அப்புறம் AI வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்குது. இதெல்லாம் சிம்மோ கனெக்ட் பண்ணுறது ஜஸ்ட் ப்ளூடூத் வழியாக, அவ்வளோதான். லெட்ஸ் யூஸ் திஸ் வாட்ச். ரொம்ப லூஸாக இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் தான் அட்ஜஸ்ட் பண்ணேன். இந்த பக்கம் பார்த்தா விதவிதமாக வரும், கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் பார்த்தா ஃபிட்னஸ், ப்ளூடூத், டார்ச் எல்லாம் வருது. அந்த பாட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், ஃபோனில் இருக்க பாட்டு. பக்கம் பார்த்தா ட்ராக்கிங் மோட், ஹார்ட் பீட் ட்ராக்கிங், ஸ்லீப்பிங் எல்லாமே வருது. போதும், ஓரளவுக்கு வருது. பின்னால திரும்பி பார்ப்போமேனு பார்த்தா குப்பை மாதிரி நிறைய இருக்கு. இது லேசாக அந்த ஆப்பிள் வாட்சோட ஷேட் அடிக்குது. இந்த ஸ்ட்ராப் கூட ஆப்பிள் வாட்ச் தான் அன்பாக்ஸ் பண்ணியிருந்தேன்ல. நிறைய செட்டிங்ஸ் இருக்குது. இதில் நமக்கு எது தேவைப்படும்னா எல்லாமே தேவைப்படும் எப்பயாச்சும், அதுக்காக தானே வாங்குகிறோம். அவ்வளோதான், போதும். ஏதோ ஸ்ட்ராப் போட தெரியும், நீங்களே போடுங்க. அதுதான் தெரியலையே, வாங்கிதான் போடுறது. ஸ்ட்ராப் போடுறதுக்கு உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? ரொம்ப கஷ்டமாக இருக்கா? இல்லைங்க, எனக்கு ஒன்றும் தெரியலைங்க. தெரியல. கற்றுக்கோங்க. ஆஃப்டர் 1 year. 1 year later. ஒழுங்கா ஸ்டாப் மாத்தாமலே இருந்திருக்கலாம். அது எனக்கு அதாவது இருங்க, நான் இதுக்கு ஒரு வீடியோ பார்த்துட்டு வரேன். நான் இன்னொரு வீடியோ பார்த்துட்டு வரேன். 12 seconds later. ஆக்ஷன். ஒரு வழியா நான் இந்த ஸ்ட்ரிப்பை மாத்திட்டேன். லேசா எண்ணெய் தான் போட்டேன், ஸ்மூத் ஆயிடுச்சு. ஓகே, இதோட குவாலிட்டி நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் இதை பற்றி என்ன சொல்கிறதுக்கா, அதை நான் அந்த வீடியோவில் சொல்லிட்டேன்.
நம்ம வேணா ட்ராப் டெஸ்ட் பண்ணுவோமா? என்ன ப்ரோ சொல்றது? ஃபண்ட் இல்ல ப்ரோ, நம்மள்தே இல்ல ப்ரோ. நீ சொல்றதே கேட்குமான்னு சொல்ல தெரியாது. ஆமா ப்ரோ, நான் மைக் போடல. கேமரா ஆக்ஷன். இன்னொரு ஸ்டெப் மாத்திர அளவுக்குலாம் எனக்கு தில் இல்லை, அதனால தேவையான நீங்களே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஐபி ரேட்டிங் பற்றி எதுவுமே சொல்லலைங்க. நீங்கள் வந்து கை கழுவும் போது அதெல்லாம் வந்து தாங்கணும் நான் நம்புகிறேன். ஆஸ் பர் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் தாங்கணும், இல்லைனா அது ஸ்மார்ட் வாட்சுக்கே கணக்கில் வராது. டஸ்ட் ப்ரூஃப் எதுவுமே சொல்லலை, உங்களோட தனிப்பட்ட உரிமை. போய் வாங்குங்க, போயிட்டு நினச்சி பார்த்துட்டு வாங்க, அவ்வளோதான். இருங்க, இந்த ஃபோன் தெரியுதா? இந்த ஃபோன் வந்து நான் வந்து ரிப்பேர் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஏங்க நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். அடிக்கிற உச்சி வெயிலில் கூட ஸ்க்ரீனோட பிரைட்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, செம விசிபிளாக இருக்குது. உங்களுக்கு எந்த இடத்துலையும் கொஞ்சம் ஷேடு, ஏன்னா ஆஸ் பர் 2000 வாட்ச்க்கு வந்து இவ்வளோ பிரைட்னஸ் நிட்ஸ்லாம் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இங்கே பாருங்கள், தட்டினா நல்லா இருக்குது. பட் இந்த லெதரோட குவாலிட்டி மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் அந்த மெட்டாலிக் ஸ்ட்ரிப் இருக்குது பார்த்தீங்களா, அது தட்ஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் நான் சொல்லுவேன். ஓகேவா? பெஸ்ட் தாங்க. ஆனா என்ன போட்டு பார்க்கறதுக்கு சிலிக்கான் வந்து நான் இழுத்து பார்த்தேன், நல்லா தான் இருக்குது. ஆனால் வந்து மாத்துறதுக்கு தான் நீங்கள் மட்டும் ஒரு தடவை மாற்றிட்டீங்க வச்சுக்கோங்களேன், இன்னொரு தடவை மாற்ற நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்க. வாட்ச் யாருக்கெல்லாம் நல்லா இருக்கும். அதாவது என்னோட இது ஒப்பீனியன் படி ஒரு ஆப்பிள் வாட்ச் வாங்க முடியல, அஃபோர்ட் பண்ண முடியல. நான் ஆப்பிள் வாட்ச் சொல்லி நிறுத்துக்கலடா, அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். போறா நிறுத்துற அவனை வைத்தேக்கறப்ப எதுக்குடா வரீங்களா? டிசைன் வேணும், அந்த லுக் வேணும். இது வந்து போத் ஆண்ட்ராய்டு அண்ட் iOS ரெண்டுத்துலையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இருங்க, அவர் வராரு, அவர் போனதுக்கப்புறம் நான் பேசுகிறேன். பார்த்தீங்களா, மாஸ்காக போகிறாரு அவர், மாஸ்க் போட்டுட்டு. இன்னமும் மாஸ்க் போடுறாரு. பின்னாடி இருக்கவனும் இருக்கானே, மாஸ்கே போட மாட்டேங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இதில் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. இங்கே பாருங்க, நம்ம வந்து டபுள் கிளிக் பண்ணால் மாறுது ஏதேதோ. அதாவது நமக்கு பிடிச்ச ஸ்டைல், புரியுதா? இப்படின்னா இது ஒரு மாதிரி கொலை பண்ண மாதிரி இருக்கா, இது வந்து பாக்ஸ் மாதிரி இருக்குது. ஆனால் இதில் தெரியுதா என்னன்னு தெரியல. தெரியணுங்க, இல்லை கேமராமேனை சாவடிச்சிடுவேன். அஃபென்ஸ் யூடியூப் அப்புறம் வந்து ஏதாச்சும் சொல்லுவார். ஓகே, என்னோட காஸ்டியூம் லுக் எப்படி இருக்குன்னு நெக்ஸ்ட் டைம் சொல்கிறேங்க. நான் நெக்ஸ்ட் டைம் மாற்றிட்டு வரேன். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். டேக் கேர், ஸ்வீட் ட்ரீம்ஸ், பை.